மற்றவர்களாக நீங்க மாற ஆரம்பிக்கும்போது, உங்கள நீங்களே கண்டுபிடிச்சுக்கிறீங்க. ஆமா. நான் வேற ஒரு உலகத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறேன். ஓ! இது இல்லையா நானு? அப்ப இதுதானா நானு? அப்படின்னு அப்ப எனக்குள்ள என்ன பத்திய ஒரு பெருமை வருது. எனக்குள்ள என்ன பத்திய ஒரு புரிதல் வருது. ம். ஓஹோ! நீ இவ்ளோ அழகானவனா? உனக்கே இது தெரியலையே! நீ இவ்ளோ புத்திசாலியா இருக்கடா! ஏன்டா எத்தன நாளா ஏன்டா உனக்கு புரியல? அப்படின்னு நமக்குள்ள ஒரு புரிதல் வரும்போது, அந்த புரிதலை நோக்கிய பயணத்த நான் முன்னெடுக்கிறேன். அப்ப அதுக்கான விஷயத்த நான் இப்ப என்னன்னா, நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நான் படிக்கிறது கிடையாது. என்ன அது இழுத்துன்னு போகும். என்ன அது கொண்டு போகும். நான் ஒரு விஷயத்த தேடும்போது, என் கண் முன்னாடி அது வரும். நான் அத படிக்க ஆரம்பிப்பேன். அது இன்னொன்னுக்கு லீட் பண்ணும். இப்படி தான் என்னுடைய வாசிப்பு இருக்கும். சில நேரங்கள்ல நாம வாசிக்கிறது கூட, நாம தீர்மானிக்கிறது இல்ல. நாம எது வாசிக்கிறோங்கிறது தான் தீர்மானிக்குது. ம். ரொம்ப உண்ம. ம். நான் ஒண்ணு படிச்சுட்டே இருப்பேன். அடுத்து இத முடிச்சுட்டு அடுத்து ஒண்ணு வேற ஒண்ணு வச்சிருப்பேன். ஆனா, அத தொட்டு பல வருஷம் ஆயிருக்கும். தொடவே முடியாது. ஏன்னா, அது அங்கேயே இருக்கும். இது வேற ஒரு இடத்துல லீட் பண்ணிட்டு போயிடும். அப்போ உண்மை என்னன்னா, அதுதான் எனக்கு தேவை. இது இல்ல. அது எடுத்துக்குது டைம். ஸோ இந்த புரிதல் இருக்குல்ல, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க அதுக்குள்ள போகும்போது தான் வர ஆரம்பிக்கும். லவ்லி. லவ்லி. வெளியில இருந்து அத பார்க்கவே முடியாது. இந்த கான்ஃப்ளிக்ட்டே ரொம்ப அழகுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கான்ஃப்ளிக்ட் உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குதுல்ல. அது ரொம்ப அழகு அது.